ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு வாரமாக சரியான முறையில் வீடியோஸ் போட முடியலங்க. இங்கே பாண்டிச்சேரியிலே வந்து பசங்க கூட தங்கியிருக்கேன். ஒரு வாரமாக இங்கே தாங்க இருக்கிறேன். நான் இன்னும் ஊருக்கு போகவே இல்லை. இப்போ வயலில் எதுவும் வேலை இல்லைங்க. அதனால தாங்க இங்கே வந்து தங்கிட்டேன். இதுக்கப்புறம் தாங்க சாமந்தி செடி நடும்போது தான் திரும்பவும் நான் அங்கே போவேன். ஸ்டாண்டர்டாக இன்னும் நாங்கள் போய் அங்கே தங்கவே இல்லைங்க. இங்கேருந்து நான் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். நான் வரும்போது இப்போது சாமந்தி செடி அறுவடையானதும் நான் கேந்தி நட்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ களைலாம் கொத்தி மருந்தெல்லாம் வச்சு ஓரளவுக்கு சைஸ் வந்துடுதுங்க செடி. இப்போ போயிட்டு திரும்பவும் தண்ணி பாய்ச்சணும். இப்போ கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. மறுபடியும் இப்போ செடி எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு மருந்து வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு வரலாம்னு சொல்லி நான் இன்றைக்கி கிளம்புறேன். இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எனக்கு 2 பசங்க. அவங்க அப்பா பார்த்து பாருங்க இங்கே. நான் மட்டும் போயிட்டு விவசாயம் இங்கேருந்து போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அப்புறம் அங்கேயும் நான் தங்கி வேலை இருந்ததுன்னா அங்கேயும் தங்கி செஞ்சுட்டு வருவேன். ஹாய், இப்போ நான் பஸ்ஸை விட்டு இறங்கி ரோட்டில் நடந்து போகிறேங்க. மெயின் ரோட்டில் இறங்கி ஒரு கிலோமீட்டர்கிட்ட உள்ளே நடந்து போகணும் எங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு. நடந்து போகிறேன். எனக்கு பஸ்ஸில் வந்ததே ஒரே மயக்கமாக இருக்குதுங்க, தள்ளுது. என்னால் நடந்தே போக முடியல. யாராச்சும் ஊருக்குள்ளே போகிறதுக்கு வண்டி வந்ததுன்னா நான் லிஃப்ட் கேட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரவே இல்லைங்க. என்னால் நடக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது, மயக்கமாக இருக்குது. பஸ்ஸு எனக்கு ஒத்துக்காதுங்க. எப்போ வந்தாலும் நான் வாந்தி எடுத்துனே தாங்க இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வாந்தி எடுக்கல. நீ என்ன ஊருக்கு போயிட்டு வர? ஹாய், எங்கள் கொல்லிக்கு வந்துட்டேங்க. கேந்தி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது தாங்க எங்கள் கேந்தி தோட்டம். இதுக்கு தாங்க களை கொத்தி மருந்து வைக்கணும். செடி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அம்மா வீட்டு கொல்லிங்க. அவங்க எள்ளு விரைச்சி வச்சுருந்தாங்க. நேற்று அவ்வளோ காற்றடிச்சுதாங்க. காற்றுல செடி ஃபுல்லாக படுத்துது. ஆனால் செடி நல்லா வளர்ந்துருக்குதே கண்டி, அந்தளவுக்கு எள்ளு இல்லைங்க. காய்ச்சி கம்மியாக தாங்க இருக்குது. பக்கத்துலேயே நான் கேந்தி நட்டுருக்கிறேன். இது எங்கள் கொல்லி. இந்த வரப்பு தாங்க டிஸ்டன்ஸ். இந்தாண்ட அம்மா வீட்டு கொல்லி, இந்த சைடு எங்கள் கொல்லிங்க. இதுக்கு வந்து இப்போ நான் களை கொத்தி மருந்து வைக்கணும், மருந்தும் அடிக்கணும். செடி கொஞ்சம் நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. என்னங்க, எங்கள் வயல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? நீங்கள் பாருங்கள், இதில் என்ன இருக்குது தெரியுமா? நான் கனகாம்பரம் பூவை பறித்து இங்கே வயல்லே உட்காந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், அதுக்காக இங்கேயே உட்காந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. விவசாயம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சாயந்தர டைமில் நம்ம வயலில் வந்து உட்காந்துட்டு அமைதியாக இருக்கிற டைமில் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. அங்கே எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்தாலே எந்த நேரமும் நான் அந்த கொல்லியில் இருக்கிறத தாங்க விரும்புவேன். எனக்கு இது மாதிரி சூழ்நிலை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.